சென்னை பெரம்பூர் பாரக் சாலையில் திடீர் என்று பெரிய பள்ளம் ஏற்பட்டிருப்பதால் அவ்வழியாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டு பொதுமக்கள் மாற்றுப்பாதையில் அனுப்பி வைக்கப்படுகின்றனர். இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சமய மணிவண்ணன் இணைகிறார். மணிவண்ணன், எப்படி இந்த பள்ளம் ஏற்பட்டது? இதனால் யாருக்காவது காயம் ஏற்பட்டிருக்கிறதா? இதனை சீர் செய்வதற்கான பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டு விட்டதா? விவரங்கள். வணக்கம். சென்னை பெரம்பூர் பேரக் சாலையில் உள்ள கேம் கார்டன் பகுதி அருகே திடீரென சாலையில் ராட்சச பள்ளம் ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதி வழியாக அந்த சாலையை பயன்படுத்தி செல்லும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். சென்னை பெரம்பூர் பேரக் சாலை என்பது வடசென்னையின் பிரதான சாலைகளில் ஒன்று. இந்த சென்னை பெரம்பூர் பேரக் சாலையை பயன்படுத்திதான் பட்டாளம், புரசைவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்தானது தொடர்ந்து நடைபெற்றது. மிகவும் போக்குவரத்து மிகுந்த இந்த பெரம்பூர் பேரக் சாலை தான் இந்த வடசென்னையின் மிகுந்த போக்குவரத்து மிகுந்த ஒரு சாலை வழியாகும். தொடர்ந்து இந்த சாலை வழியாக தான் பொதுமக்கள் தினந்தோறும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த சாலையை பயன்படுத்தி தான் வடசென்னையின் பிரதான பகுதிகளான புளியந்தோப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு பொதுமக்கள் சென்று வருகின்றனர். இந்நிலையில் இன்று மாலை சரியாக ஒரு 6:30 7 மணிக்குள்ளாக இந்த பெரம்பூர் பேரக் சாலை பகுதியில் உள்ள கேம் கார்டன் பகுதியில் ராட்சச பள்ளம் ஒன்று திடீரென்று சாலையில் விழுந்துள்ளது. இந்த ராட்சச பள்ளத்தின் காரணமாக அவ்வழியாக முழுவதுமாக போக்குவரத்தானது துண்டிக்கப்பட்டு பொதுமக்கள் மாற்றுப்பாதை வழியாக அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றனர். இந்த சாலையில் ஏற்பட்டுள்ள ராட்சச பள்ளத்திற்கான காரணங்கள் குறித்து பார்க்கும்போது இந்த சாலை வழியாக கழிவுநீர் வாரியத்திலிருந்து குழாய் வழியாக கழிவுநீர் செல்வதன் காரணமாகவும் தொடர்ந்து அருகிலேயே மெட்ரோ பணி நடைபெற்று வருவதன் காரணமாகவும் இந்த பகுதியில் குறிப்பாக இந்த பெரம்பூர் பேரக் சாலையில் அடிக்கடி ராட்சச பள்ளம் என்பது இங்கு ஏற்பட்டு வருவதாகவும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். குறிப்பாக நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த கேஎம் கார்டன் பகுதியில் இன்று மாலை அளவில் சரியாக ஒரு 6:30 மணி அளவில் ஏற்பட்டுள்ள இந்த ராட்சச பள்ளத்தின் காரணமாக தொடர்ந்து இந்த பகுதியில் போக்குவரத்தானது துண்டிக்கப்பட்டு பொதுமக்கள் மாற்றுப்பாதையில் அனுப்பி வைக்கப்படுவதோடு தொடர்ந்து இப்பகுதியைச் சேர்ந்த போலீசார் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்துறை அதிகாரிகளும் தொடர்ந்து இந்த பகுதியில் பள்ளத்தை சரி செய்யும் பணியிலும் தொடர்ந்து துண்டிப்பு ஏற்பட்ட இந்த கழிவுநீர் அகற்று குழாய்களையும் சரி செய்யும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.